மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் அவரோட ஜீனியஸ் ப்ரொஃபஸரும் சேர்ந்து ஒரு கொலை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. மார்ட்டினோட ஹவுஸ் ஓனர் தான் இறந்து போனது. ஹவுஸ் ஓனர் ப்ரொஃபஸரோட ஃப்ரெண்டும் கூட. ப்ரொஃபஸருக்கு ஹவுஸ் ஓனரோட அட்ரஸை போட்டு அதில் ஒரு சர்க்கிளை வரைஞ்சி சீரியல் கில்லர் ஒரு க்ளூவை கொடுத்துட்டு போயிருக்கான். இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து 2 கொலைகள் நடக்குது. கொலை நடந்த 2 இடங்கள்லையுமே சிம்பிள்ஸ் இருக்கு. அப்போ மார்ட்டின் ப்ரொஃபஸர் கிட்ட அடுத்து என்ன சிம்பிள்க்கு இருக்குன்னு கேட்க ப்ரொஃபஸர் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வரைஞ்சி மார்ட்டின் கிட்ட கொடுக்குறாரு. நீ முட்டாள்னா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க, இல்லைன்னா நீயே க்ளூவை கண்டுபிடின்னு சொல்லிட்டு போகிறாரு. ப்ரொஃபஸர் கொடுத்த க்ளூஸை வச்சு ஒரு குட்டையும் தான் சீரியல் கில்லர்னு போலீஸ் கண்டுபிடிக்க அவன் போன பஸ்ஸோடு எரிஞ்சு போயிடுது. ஸோ கேஸ் க்ளோஸ்டு. இப்போ தான் மார்ட்டின் 3வது சிம்பிளை பார்க்குறாரு. பார்த்தா இல்லை ஒன்றுமே இல்லை. ஏன்னா சீரியல் கில்லருங்கிறது ப்ரொஃபஸர் கட்டிவிட்ட ஒரு கதை. மார்ட்டினோட ஹவுஸ் ஓனரை கொலை பண்ணதே அவங்களோட பொண்ணு பெத்து தான். பெத்து ப்ரொஃபஸர் கிட்ட ஹெல்ப் கேட்டனால எவிடன்ஸ் அழிக்க தான் அங்கே போயிருப்பாரு. அந்த நேரம் பார்த்து மார்ட்டின் அங்கே வரவும் ப்ரொஃபஸர் சீரியல் கில்லிங்னு ஒரு கதையை சொல்லியிருக்காரு. சீரியல் கில்லிங்னு போலீஸை நம்ப வைக்க 2வது கொலையை ப்ரொஃபஸர் தான் பண்ணியிருப்பாரு. 3வது பஸ் எரிஞ்சு போனது எதேச்சியாக நடக்கவும் அதுவும் ப்ரொஃபஸர்